Cheers. 1 2 3 மச்சா கடைசி வரைக்கும் கூடவே இருப்பேன்னு சொன்னா மச்சா. ஏன் கூடயா மச்சான்? என் கூட. ஆனா இப்ப நினைச்ச கனவு ஒண்ணு நிஜமா நடந்துச்சு சொல்லி ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இன்னொரு என்னால மட்டும் போயிட்டா மச்சா. வீடு மச்சான், இந்த பொண்ணுங்களே இப்படித்தான். ஆனா உண்டா அவன் கிட்ட ஒண்ணு கேட்டா மச்சா. உன்னை என்னான்னு கேட்டா? கார பின்னால தள்ளலாம் என்னாவும் கேட்டா மச்சா. A square plus B square alpine leave. நான் வேற 10th ஃபெயிலு மச்சான். ஐ திங்க் கார் முன்னாடி போகும். அதான் இல்லையா மச்சா. என்ன மச்சான் சொல்ற? பின்னு வச்சுக்கோ. அத சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சா கத்தரே நீ பாடு, வாளுக்கு அறிவே வளராது. கத்தரே நீ பாடு, நீ வாளுக்கு அறிவே வளராது. இனிமே என் வீட்டுல யாரும் இல்ல மரியாதை எனக்கு கால் பண்ண மாட்டாள மச்சான். உன் ஆளு வீட்டுல யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன்டா. எப்படி சொல்ற? போன் அடிக்கிறேன். பர்சனல். ஹலோ, நான் ஹாஸ்னி பேசுறேன். ஐயோ அம்மனி, நல்லா தெரியுதுங்க, நல்லா தெரியுது. சொல்லுங்க. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். நாளைக்கு மறக்காம பார்க்க போறேன். அடிங்க நானே வேணான்ட்டா. எதா இருந்தாலும் போடல சொல்றது போடு. சொன்னா புரிஞ்சுக்கோ, ரொம்ப ஐயோ இம்பார்ட்டன்ட். நானே இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு தூக்கி போட்டு தாண்டி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போனேன். இதுக்கப்புறம் என்னடி இம்பார்ட்டன்ட் இருக்குது? ஐ அம் பிரெக்னன்ட். ஏண்டி நீ பிரேக்கப் பண்ண கத்தத்தே மறக்க முடியாம தான் இன்னும் குடிச்சு திரியுற. இப்ப அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பிறக்கும் போது பிரெக்னண்டா இருக்க சொல்லி என்ன கஷ்டப்படுற? டேய் மக்கக்கூர், எனக்கு கல்யாணம் ஆகி 1 மாசம் தான் ஆகுது. நான் உனக்கு எனக்கு பிரேக்கப் ஆகி 3 மாசம் ஆகுது. அதாண்டி நானும் சொல்றேன் மச்சான். பிரேக்கப் பண்ண 3 மாசத்துல மச்சான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணது இல்லாம இப்ப பிரெக்னன்ட் வேற சொல்றியாடி? ஐயோ மச்சான், அவ என்ன சொல்றான்னு உனக்கு புரியுதா? நல்லாவே நாளைக்கு காலைல 10 மணிக்கு வந்துரு. புரிஞ்சிருச்சு நினைச்சேன். பாய கூட்டுறா. உண்மையை சொல்லு, பிராங்க் ஏதா பண்றியா? இத பாரு. இப்ப என்னடி பண்றது? அத பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஷிஃப்ட் தாண்டி பண்ணோம். சரி, இத பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அடுத்து என்ன பண்றதுன்னு யோசி. பேசாம உன் புருஷன்கிட்ட சொல்லிடலாமா? இருக்கு பேசாத. கத்தாதரி. சரி, இங்க பாரு. இந்த விஷயம் வெளியே தெரியாம இருக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. என்னது? பேசாம அபார்ட் பண்ணிடலாம். மயிறு 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 மாதிரி பேசாத. யாரு நான் மயிறு மாதிரி பேசுறேன்னா? கொஞ்சம் ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணு விஸ்வா. எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்கா இல்லையா? இதா பண்ணி தொலை. சரி, நாளைக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் வாங்குறேன். ஹலோ ஹாஸ்னி, நான் கிளம்பிட்டேன், நீ ரெடியா இரு. இல்ல, நான் வரல. அது வரலையா? லூசு பண்ணி பேசாதீ. உனக்கு பெரிய மயிர் மயிர் பேசுற வாய்க்கு ஐ அம் பிரெக்னன்ட் பிராக்டிகலா திங்க் பண்ணு. இப்போ எங்க போச்சு உன்னோட ப்ராக்டிக்கல் தாட்ஸ்லாம்? சொல்லு. உன்னால வரலன்னு சொன்னா புரிஞ்சுக்க முடியாதா? என்ன புரிஞ்சுக்க சொல்ற? என்னால் அப்பார்ட் பண்ண முடியாது, அந்த குழந்தைய வளர்க்க போறேன்னு சொல்ல போறியா? I've got my periods. இன்னும் மயிரடி பேசுற? எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னேன். எஸ்
ஹலோ 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 ஹாஸ்னி, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. இதை நான் 3 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும். இது கரெக்டான நேரமாக இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. ஐம் சாரி, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஐ மிஸ் யூ.